பியூஷ் கோயல் வந்து இவர் எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவர் போயிட்டு ஃபஸ்ட்டு கமலாலயத்தில் போயிட்டு விஜயை பற்றி எதுவும் பேசுகிறாதீங்க. நயனா நாகேந்திரன் என்ன சொல்கிறாரு, வெற்றி பெறணும்னா நீங்கள் எங்கள் அணிக்கு வரணும் அப்படின்னு. தமிழிசை என்ன சொல்கிறாங்க, திமுக வீழ்த்தணும்னா நீங்கள் நம்மளாம் ஒன்றா இருந்தால் தான் முடியும் அப்படின்றாங்க. அப்போ அவங்க வந்துட்டு விஜயை சாப்பிட்டு பட்டில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா விஜயை தனியாக விட்டாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி நோக்கம்னா இவங்க 2 பேரும் கட்சி உள்ளே வரக்கூடாது, அவ்வளோதானே. அது பண்ணிவிட்டாரு. ஓபிஎஸ் வந்துட்டு முதல்ல டிடிவியோட டிவிக்கில் இணைவாரா அப்படின்றதெல்லாம் வந்துட்டு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா 3 முறை சீஃப் மினிஸ்டர் இருந்தவர். டிவிக்கே இன்னும் ஒரு எலெக்ஷனையே வந்து சந்திக்கலை. ஆனால் அதுக்குள்ளவே கட்சி ஆரம்பிச்சதுலேருந்தே பல உள்கட்சி பூசல்கள் வந்துட்டு இருக்கு. ஏன்னா எல்லாமே வந்துட்டு புஷி ஆனந்த் கொடுத்தது தான். இப்போ புஷி ஆனந்த் வந்துட்டு தரல அப்படின்னோம்னா அந்த லிஸ்ட்டு விஜய்க்கு தெரியாது. புஷி ஆனந்த் தரக்கூடிய நபர்களை பற்றி விஜய்க்கு தெரியாது. அப்போ அது என்ன ஆகும், எந்த கூட்டத்திலேயாவது இவர் தான் என்னுடைய மாவட்ட செயலாளர், இவர் இவ்வளோ தூரம் இங்கே ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு அறிமுகப்படுத்தியிருக்காரா, பேரை கூட சொல்லலை. கிரவுண்டில் வந்துட்டு செயல்பட போகிறது அவருடைய கட்சியினர் தான். அது விஜய் அங்கீகரிக்கவே இல்லை. அதான் அரசியல். ஆனால் விஜய்க்கு அது தெரியல. அவர் என்ன சொல்ல, தீய சக்தி. எப்படி தீய சக்தி? அந்த தீய சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சீஃப் மினிஸ்டர் வந்துட்டு நின்னார், நீ தூய சக்தி அந்த இடத்த விட்டு ஓட்டிட்ட, எதை வந்துட்டு மக்கள் ஏற்றுக்குருவாங்க? அவங்க வந்துட்டு 10 லட்சம் தரலன்னா நீ 20 லட்சம் தந்திருப்பியா? அந்த ரசிகன் அப்படின்ற இடத்த தாண்டி அவர் இன்னும் போகவே இல்லை, மக்கள் பத்தியில் போல. அப்போ இதில் தாண்டி வந்துட்டு விஜய் போகிற அளவுக்கு வந்துட்டு அவருடைய பேச்சு இல்லை, செய்தி இல்லை, செயல் திட்டமும் இல்லை. அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். வணக்கம் சார். வணக்கம். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் டிவிகேல இணைந்ததுக்கப்புறமா ஈரோடு மேடையிலே வந்துட்டு அந்த ஃபங்க்ஷனில் என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் நிறைய பேர் வந்து டிவிகேல இணைய இருக்காங்க அப்படின்னு விஜயே வந்து சொன்னார். இதுக்கப்புறம் பார்த்தோன்னா சில விஷயங்கள் எல்லாம் பார்த்தா ஓபிஎஸ் உள்ளே வர போகிறாரு, வைத்திலிங்கம் உள்ளே வர போகிறாரு இப்படிலாம் சொல்கிறாங்க. நேத்தி ப்ரெஸ் மீட்டில் கூட செங்கோட்டையன் வந்து கொஞ்சம் பொறி வச்சு பேசுன மாதிரி பேசியிருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ அதிமுக போகக்கூடிய அந்த நிலைமையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா அப்படியெல்லாம் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன் அப்படின்னோம்னா அதிமுக அணிக்குள்ளே ஏதாவது ஒரு வடிவத்தில் வந்துட்டு டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் கொண்டு வரலான்னு பாஜக மேற்கொண்ட முயற்சிக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு அடி விழுந்துருச்சு. ஏன்னா இவர் வந்து கிளப்பி விட்டாங்க இல்லையா, 170 சீட்டு நாங்கள் போட்டியிடுவோம், அவங்களுக்கு 6 இவருக்கு 3 அப்படின்னு சொல்லிட்டு டிடிவி தினகரன் இது போனோம். அது வந்துட்டு அவங்க பெரிய ஒரு அவமானகரமாக செஞ்சுதான் பார்க்குறாங்க. அது யூபிஎஸ்னுடைய நோக்கம்னா, இப்போ எடப்பாடி பழனிசாமி நோக்கம்னா இவங்க 2 பேரும் கட்சி உள்ளே வரக்கூடாது, அவ்வளோதானே. அது பண்ணிவிட்டாரு. ஆனால் அதே நேரத்தில் பாஜகவுக்கு என்ன தலைவரி அப்படின்னோம்னா, தென் மாவட்டங்களில் அவங்க எதிர்த்து அவங்களுடைய கேண்டிடேட்டை போடும்போது நிச்சயமாக அது வந்துட்டு அவங்களுக்கு எதிராக ஓட்டாகும். அவங்க விஜயோட சேர்ந்தாலும் சரி, அவங்க தனித்து போட்டிட்டாலும் சரி, நிச்சயமாக வந்துட்டு அது பாதிக்கும். அப்போ அந்த வெற்றியை பாதிக்கும் அப்படின்றதுனால அவங்க கவலையோடு இருக்கிறாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எடப்பாடி மாதிரியே விஜயை குறி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பியூஷ் கோயல் வந்து இவர் எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவர் போயிட்டு ஃபஸ்ட்டு கமலாலயத்தில் போயிட்டு பாஜக நிர்வாகிகளை சந்திக்கும் போதே அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, விஜயை பற்றி எதுவும் பேசுகிறாதீங்க, அப்படியே சாஃப்டாகவே நீங்கள் போங்கன்னு. ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை சீமான் பாணியில் வெளுத்து கட்டிவிட்டார் விஜயை. ஸோ உடனே மாறின உடனே என்ன பண்ணுறாரு, நயனா நாகேந்திரன் என்ன சொல்கிறாரு, வெற்றி பெறணும்னா நீங்கள் எங்கள் அணிக்கு வரணும் அப்படின்னு. அப்புறம் தமிழிசை என்ன சொல்கிறாங்க, திமுக வீழ்த்தணும்னா நீங்கள் நம்மளாம் ஒன்றா இருந்தால் தான் முடியும் அப்படின்றாங்க. அப்போ அவங்க வந்துட்டு விஜயை சாஃப்ட் பட்டில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா விஜயை தனியாக விட்டாங்க அப்படின்னா இப்போ இந்த அதிமுக கூட்டணிக்கு எதிராக இருக்கக்கூடிய சக்திகள் எல்லாமே, இல்லை இடம் கிடைக்காத சக்திகள் எல்லாமே விஜயோட சேரும்போது விஜய் அதிகமாகிடும். அப்படி அதிகமாகிட்டு ஒரு வேளை அதிமுக பாஜக அணி பெரிய ஒரு தோல்வியை சந்திச்சுது, அப்படி இல்லாட்டி 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது அப்படின்னோம்னா அது வந்துட்டு அவங்களுக்கு அப்படி அந்த பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி தான். அப்படி ஆச்சு அப்படின்னோம்னா அது வந்துட்டு பெரிய அவமானகரமாக ஆகிடும். அப்படின்றதுனால தான் அவங்க அந்த அளவுக்கு இறங்கி வந்துருக்குறாங்க. இப்போ அது வந்துட்டு பால் இப்போ வந்துட்டு விஜய்கிட்ட இருக்குது. இவர் இதை எப்படி தட்டி விடுறாரு அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. அதனால் இப்படிப்பட்ட சூழலில் விஜயோட கூட்டணி அமைக்கிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. அண்ணா திராவிட முன்னேற்றம் அதிருப்தி ஆட்கள்லாம் வந்துட்டு விஜயோட கட்சியில் சேர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், இப்போ இந்த பியூஷ் கோயலோட இந்த நகர்வை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அவங்களுக்கு இப்போ பலம் கிடையாது, அதான் உண்மை தான். இப்போ அவங்க சொல்லலாம், நாங்கள் 18%, எடப்பாடி இப்போ 21%, ஆக நாங்கள் 39% அவங்க சொல்லிக்கலாம். ஆனால் உண்மை அது கிடையாது. அந்த அளவுக்குலாம் ஸ்ட்ரென்த்து கிடையாது. 2வது இவங்க என்ன 21 கணக்கிலே போடுறாங்க. 21 கணக்கின்படி திமுக எதிர்கட்சியாக இருந்துட்டு அப்போ ஆட்சிக்கு வருது. இப்போ 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்துருக்குறாங்க. அவங்க எவ்வளோ நிறைவேற்றிருக்காங்க.
அப்போ அது வித்தியாசத்தை பெருசுப்படுத்துமா இல்லையா? 1,25,1,30,00,000 பெண்களுக்கு வந்துட்டு உரிமை தொகை, விடியல் பயணம், படிக்க போனால் ஊக்கத்தொகை, பெருசாக இருக்கக்கூடிய பெண்களுடைய வாக்குகள், கிராமத்து பெண்களுடைய வாக்குகள், அவங்களுடைய வாக்குகள் வந்துட்டு இந்த ஸ்டாலின் முன்னெடுத்த திட்டங்கள்னால அது அவங்களுக்கு அப்படியே போயிடும். இது ஒரு நேரத்தில் ஜெயலலிதாவுக்கு எது ஸ்ட்ரென்த்தாக இருந்ததோ அது நீங்கள் ஸ்டாலினுடைய ஸ்ட்ரென்த்து, திமுகனுடைய ஸ்ட்ரென்த்து, அந்த கூட்டணியினுடைய ஸ்ட்ரென்த்து. இதை தான் நான் வந்துட்டு குறிப்பிட்டு நான் பேசினேன். ஸோ இன்னொரு பக்கத்தில் பார்த்தோன்னா விஜய்க்கு வந்துட்டு அந்த 18க்கு மேலே இருக்கிறவங்க யாரெல்லாம் ஓட்டு போடுறவங்க இருக்காங்களோ அவங்கள்ட்ட வந்துட்டு கணிசமான ஆதரவு அவருக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது வச்சுக்கிறோம், அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ இப்போ இந்த 2 இது வரும்போது அதிமுகவினுடைய பலம் வந்துட்டு அதிமுகவினுடைய ஓட் பேங்க், அவருடைய தொண்டர்கள், கட்சி, இதெல்லாம் ஆதரவாளர்கள், இதெல்லாம் வந்துட்டு அந்த கட்சியினுடைய ஸ்ட்ரென்த்து. அது 21 இருக்கலாம், 25 கூட இருக்கலாம். ஓகே. பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ கிடையாது. இவங்கெல்லாம் சேர்ந்தா தான் வந்துட்டு ஸ்ட்ரென்த்து. அப்போ என்ன நினைக்கிறாங்க அவங்கன்னா, ஒன்று இவங்களை இழுக்கணும்னு பார்த்தாங்க, அந்த முயற்சி அடிபட்டு போச்சு, முந்தா நாளோடு அது முடிஞ்சு போச்சு. அதனால் இப்போ விஜயை அவங்க எடுக்க பார்க்குறாங்க. அப்படி விஜய் தனியாக வச்சு அப்படின்னோம்னா அவர் ஒரு பவர், ஒரு சென்டர் ஆகி அவரை சுற்றி வந்துட்டு நிறைய பேர் கூட்டணியில் சேருவாங்க அப்படின்ற ஒரு நிலைமை. ஓகே சார், இப்போது நம்ம செங்கோட்டையன் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னும் 2 நாட்களில் ஓபிஎஸோட இது என்னன்னு தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்னதாக புரிய வச்சு பேசியிருக்காப்புல. ஓபிஎஸ் வந்து இங்கே இணைஞ்சிட்டார் அப்படின்னா, டிவிகேல இணைஞ்சிட்டார் அப்படின்னா அடுத்து டிடிவி இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஓபிஎஸ் இணைஞ்சா என்ன மாதிரியான இல்லை, இவங்கெல்லாம் ஒரு அலையன்ஸுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓபிஎஸ் வந்துட்டு முதல்ல டிடிவியோட டிவிக்கேல இணைவாரா அப்படின்றதெல்லாம் வந்துட்டு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா 3 முறை சீஃப் மினிஸ்டர் இருந்தவர். அவர் வந்துட்டு இவரை முதல்வர் வேட்பாளர்லாம் ஏற்றுக்கிட்டு அப்படிலாம் போவார் அப்படின்றது சொல்ல முடியாது. அதனால் இவங்கெல்லாம் அலையன்ஸுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இது வரைக்கும் விஜய் அதை பற்றி எதுவும் வாய திறக்கலையே. ஓபிஎஸை பற்றியோ டிடிவி தினகரனை பற்றியோ அவர் எதுவுமே பேசுகிறல்ல. அப்போ அவர் என்ன நினப்பில் இருக்காருன்றது நமக்கு தெரியாது. ஓகே சார், இப்போது டிடிவி தினகரனும் இவங்க கூட ஒரு அலையன்ஸ் வச்சுட்டாரு அப்படின்னா ஏடிஎம்கேக்கு வந்து சவுத்தில் வந்து ரொம்பவே வந்து ஒரு டவுன்ஃபால் இருக்குன்னு தோணுதா சார்? டிவிகேக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். வந்துட்டு 2024 மக்களவை தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டைரேஷன் வந்துட்டு டெபாசிட் எடுத்தது ஒரு 7 இடங்களில். அது வந்துட்டு ரொம்ப ஒரு மோசமான பின்னடைவு அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும். ஆனால் அதை பற்றி எடப்பாடி அதை வந்துட்டு சரி பண்ணுறதுக்கு எதையும் பண்ணல. இப்போ அந்த ஸ்ட்ரென்த் தான் வந்துட்டு ஓபிஎஸ்ஸுக்கும் டிடிவி தினகரனுக்கும் இருக்குது. அந்த ஸ்ட்ரென்த் அவங்க எப்படி ப்ளே பண்ண போகிறாங்கன்றதை பொறுத்து இருக்குது. ஓகே சார், இப்போ டிவிகேக்கு அது எந்த வகையில் ப்ளஸ்ஸாக இருக்கும் சார்? நிச்சயமாக ஐயா, ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். இந்தாண்ட பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அது அதிமுகனுடைய ஓட்டு தானே. அதிமுகனுடைய ஓட்டை தானே ஓபிஎஸ் பெற்றாரு, டிடிவி தினகரன் பெற்றாரு, மற்றவங்க பெற்றாங்க. அவங்களாம் இந்தாண்ட வரும்போது அது டிடிவிக்கு ஆதரவான ஒரு டிவிக்கு ஆதரவான ஒரு வாக்காக தான் அது மாறும். அது விஜய்க்கு பெரிய ப்ளஸ் தான். அது ஏற்கனவே செங்கோட்டையன் வந்தது வந்துட்டு எப்படி அவர் இருந்த அந்த கோபிச்செட்டிப்பாளையம், திருச்செங்கோடு பகுதியில் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரென்த்தாக அவருக்கு வருதோ, அதே மாதிரி இவங்கெல்லாம் வர்றது வந்துட்டு நிச்சயம் அவருக்கு ஒரு ப்ளஸ் வருது, மறுக்க முடியாது. ஓகே சார், இப்போ இவங்க எல்லாரையுமே இணைக்க போகிறேன்னு அண்ணாமலை வந்து ஒரு ஸ்ட்ரென்ட் கொடுத்துட்டு இருந்தார். பட் இது எதுவுமே நடக்க போகிற மாதிரி தெரியல. தேர்தல் அரசியலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதையும் வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. தேர்தல் அறிவித்ததுக்கு பிறகு கூட எல்லா நிலைமைகள் மாறலாம், எப்படி வேணாலும் மாறலாம். அதில் என்ன, அது ஒரு கணக்கு. வெற்றி பெற முடியும், வெற்றி பெறணும், யாரோட போனால் வெற்றி பெற முடியும், எவ்வளோ சீட்டை பெறலாம், அடுத்தபடியாக கணக்கு. இந்த 2 கணக்கு தவிர வேறு எதுவுமே இல்லை. அண்ணாமலையினுடைய அந்த முயற்சி என்டிஏ நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸை, தேச ஜனநாயக கூட்டணி இங்கே வந்துட்டு பலப்படுத்தணுன்ற அவருடைய முயற்சி அடிபட்டு போச்சு. அதுதான் வந்துட்டு முந்தா நாள் அவங்கெல்லாம் டிடிவி தினகரன் நேற்றும் முந்தா நாள் வந்துட்டு ஓபிஎஸும் பேசின பேச்சுக்கள் முடிஞ்சு போச்சு. அதனால் அது ஒன்றும் இல்லை. இப்போது டிவிக்கே மேடைகளில் பேசும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊழலை எதிர்க்க வந்திருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய முரணாவே வந்து டிஎம்கே பற்றியும் பேசியிருக்காங்க, ஏடிஎம்கே பற்றியும் பேசியிருக்காங்க. இப்போ ஏடிஎம்கேல இருந்து வரக்கூடிய சீனியர்ஸ் எல்லாம் உள்ளே எடுத்துக்கிட்டாங்கன்னா அப்போ டிவிக்கே என்ன மாதிரியான ஒரு கட்சியாக வந்து பிரதிபலிக்கும்? அதை பற்றி கவலைப்படுற மாதிரி தெரியலையே. விஜய் பேசும்போது என்ன சொல்கிறாரு, அங்கேருந்து நிறைய பேர் வருவாங்க, அவங்கள நம்ம வரவேற்போம், அவங்கள அங்கீகரிப்போம், உரிய வகையில் அங்கீகரிப்போம்னு சொல்கிறாரு. விஜயை பொறுத்த வரைக்கும் திமுக மட்டும்தான் அவருக்கு வந்துட்டு பேசு பொருள், டாக்கிங் பாயிண்ட்டு, வேறு எதுவுமே கிடையாது. திமுகவை எதிர்க்கக்கூடிய சிங்குலர் எஜெண்டா பார்ட்டி தான் தமிழக வெற்றி கழகம் அப்படின்றது, வேறு எதுவுமே கிடையாது. திமுக பற்றி மக்கள் மனதில் வெறுப்புணர்வை ஏற்படுத்தணும், ஒரு நெகட்டிவ் சென்ஸை உருவாக்கணும், அதுதான் அவருடைய வேலை, அதுதான் அவர் செஞ்சிட்ருக்காரு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அப்படி ஃபோக்கஸ் பண்ணி திமுக மட்டுமே வச்சா அது நம்மளுக்கு பலமாகும், அதுவே போகிறோம், அவங்க தானே பெரும் பலமுள்ள கூட்டணி, அதை வந்துட்டு முடச்சிட்டோம் அப்படின்னோம்னா வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாரு. இது வரைக்கும் அவர் எதிர்பார்த்த தலித்து, கிறிஸ்டியன், முஸ்லீமு அதெல்லாம் நம்மளுக்கு பின்னாடி வருவாங்கன்றதெல்லாம் இது வரைக்கும் எதுவும் நடக்கலை. புரியுதுங்களா? இப்போ கடைசியாக அவருடைய கிறிஸ்மஸ் விழாவில் வந்துட்டு ஆற்காடு இளவரசர் வந்து என்ன பேசிட்டு போனார்,
இங்கே வந்துட்டு அமைதி நிலவுது, ஆமா. இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது, இங்கே சிறுவர்களுக்கு பாதுகாப்பு இருக்குது, பொருளாதார ரீதியாக ஒரு 2வது பெரிய முன்னேறிய மாநிலம் அப்படின்னு அவர் சொன்ன எல்லா விடயமும் பார்த்தோன்னா, ஆனால் கடைசியில் விஜய்க்கு வந்துட்டு வாழ்த்துன்னு சொல்லிவிட்டார். அப்போ அதுக்கு பதில் சொல்ல முடியலல்ல. நேற்று முந்தா நாள் நடந்துச்சு, அதை 22 ஆமாம் 22 23 24 25 3 நாளாக பதில் சொல்லலையே அவங்க. என்ன அவர் பேசினாரு, உண்மை என்ன அப்படின்றத அவங்க எடுத்து சொல்ல முடியல. அவர் என்ன சொல்ல, தீய சக்தி. எப்படி தீய சக்தி? எதனால தீய சக்தி? ஆமாம், எதனால தீய சக்தி? அந்த தீய சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சீஃப் மினிஸ்டர் வந்துட்டு நின்னாரு, நீ தூய சக்தி அந்த இடத்த விட்டு ஓட்டிட்ட, எதை வந்துட்டு மக்கள் ஏற்றுக்குருவாங்க? அவங்க வந்துட்டு 10 லட்சம் தரலைன்னா நீ 20 லட்சம் தந்திருப்பியா? இந்த கேள்வியெல்லாம் எழுதல. இந்த மாதிரி பல கேள்விகள் வந்து எழுது. அதனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, நம்ம சொல்கிறதெல்லாம் மக்கள் அப்படியே நம்பிடுவாங்க அப்படின்ற எண்ணம் விஜய்க்கு இல்லை. அது அவருக்கு தெரியுது. நீங்கள் நம்புறீங்களா, அது போதும் அப்படின்னு ரசிகர்களை கை காட்டுறாரு. அவர் அந்த இடத்தோட தான் நிற்கிறாரு. அந்த ரசிகன் அப்படின்ற இடத்த தாண்டி அவர் இன்னும் போகவே இல்லை, மக்கள் பற்றியில் போகல. ஏன்னா புதுச்சேரியிலே பார்த்துட்டாரு, எல்லா இடத்தையும் ஒரு கிரவுண்டுக்குள்ளே அப்படின்னு வரும்போது இவர் அந்த கியூஆர் கோடு கொடுத்துட்ட உடனே வந்ததெல்லாம் ரசிகன் தானே தவிர எந்த பொதுமக்கள் இல்லை. அதே தான் ஈரோட்டில் பொதுமக்கள் ஓரளவுக்கு வந்திருக்கலாம். ஏன்னா அங்கே வந்துட்டு செங்கோட்டையன் வந்துட்டு ஏற்பாடு பண்ணார், அவ்வளோதான். அப்போது விஜயனுடைய ஸ்ட்ரென்த்ன்றது எங்கே போச்சு அப்படின்னோம்னா, அவருடைய ரசிகர் மன்றம், அவருடைய அபிமானிகள் அதோட முடிஞ்சு போகுது. அப்போ இதில் தாண்டி வந்துட்டு விஜய் போகிற அளவுக்கு வந்துட்டு அவருடைய பேச்சு இல்லை, செய்தி இல்லை, செயல் திட்டமும் இல்லை. ஓகே சார், இப்போ நீங்கள் சொல்லுறத வச்சே பேசும்போது நம்ம பார்த்தோம்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அவரோட டிஎம்கேவை வந்துட்டு தீய சக்திங்கிறாரு. பட் பாண்டிச்சேரி போகும்போது அப்படியே டோட்டலாக வேற மாதிரி அங்கே ஆளும் அரசை வந்துட்டு ரொம்ப புகழ்ந்து பேசிட்டே இருந்தார். இதை எதை குறிக்குது சார்? இல்லை, அங்கே அவருடைய நண்பர் அப்படின்ற ரங்கசாமி முதலமைச்சரை, ஆனால் அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் பிஜேபி அங்கே திட்டுறாரு. தமிழ்நாட்டினுடைய பின்னடைவுக்கு யார் காரணமோ வஞ்சிக்கக்கூடிய அதே ஒன்றிய அரசு தான் இங்கே புதுச்சேரி வஞ்சிக்குதுன்றாரு. ஆனால் அந்த வஞ்சிக்கக்கூடிய ஒன்றிய அரசனுடைய கட்சியான பாஜகவோட தான் இவருடைய ஃப்ரெண்ட் அங்கே வந்துட்டு அலையன்ஸ் வச்சுருக்காரு. அதை பற்றி பேசவே இல்லை. ஒருவேளை ரேஷன் கார்டு மாதிரி அதுவும் விஜய்க்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ரேஷன் கார்டு மாதிரி தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தெரிஞ்சதுன்னா இதோட நீங்கள் ஏன் கூட்டணி வச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பவர்ல. உங்களுக்கு உதவலை, அவங்க தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க, அப்போ எதுக்கு அந்த கூட்டணி? பொதுவை மக்களுக்கு அதனால் என்ன பலன் அப்படின்னு எழுப்பணும்ல. ஆனால் அது எழுப்பாதே வந்துட்டார். அப்போ என்ன அப்படின்னு விஜயை பொறுத்த வரைக்கும் இங்கே டிஎம்கே போயிட்டு அங்கே வந்துட்டு ரங்கசாமி உறவு, அதுதான் ஒரு பிரதானம், அவ்வளோதான். ஓகே சார், இப்போ ரங்கசாமி வந்துட்டு பிஜேபி கைட்டு விட்டால் தான் இவரோட வருவார். விஜய்க்காக ரங்கசாமி பிஜேபி கைட்டு விடுவார் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. ஆமாம் சார், அது கண்டிப்பாக வந்துட்டு அரசியல் தெரிந்தவங்க அந்த இதை பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்த்தோன்னா சார், விஜய் அதாவது டிவிகேல வந்து ஓபிஎஸ் இணைவுங்கிறது வந்து நம்ம எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஒன்று அலையன்ஸாக மட்டும் எடுத்துக்கலாமா, இல்லை அவர் மெம்பராக மாறக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க? ஏன்னா செங்கோட்டையனோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓபிஎஸ்ங்கிறவர் வந்து நீங்கள் ஆல்ரெடி சொன்னீங்க, அவர் 3 முறை முதலமைச்சராக இருந்திருக்காரு. இந்த மாதிரி அவருக்குன்னு ஒரு பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி இருக்கு. பட் நடுவில் ரீசன்ட் பாஸ்ட்டாக பார்த்தோன்னா அப்படி ஒன்று இல்லையே சார். இல்லை, அப்படி சொல்ல முடியாது. அதுக்கு முன்னாடி மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி கூட அப்படி தான் இருக்கிற மாதிரி தெரியல. ராமநாதபுரத்தை அவர் நின்னார், பல்லாப்படம் சின்னத்தில் நின்னார், 3.5 லட்சம் ஓட்டு வாங்கிட்டார். அவர் எதிர்த்து போட்டிட்டு அண்ணா திராவிட போட்டது 1 லட்சம் ஓட்டு வாங்கி டெபாசிட்டும் போச்சு. அங்கே 2.25 லட்சம் ஓட்டு வாங்கினார் டிடிவி தினகரன். டிடிவி தினகரனுடைய அமமுக வந்துட்டு அமைப்பு ரீதியான ஒரு கட்சி, தமிழ்நாடு முழுவதும் அது இருக்குது. இவரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் அவருக்கு ஆதரவாளர் இருக்காங்க, குறிப்பாக தென் மாவட்டங்களில் நிறைய ஆதரவு இருக்குது. அப்போது அந்த ஆதரவு வந்துட்டு அவங்களுடைய ஆட்கள் இவ்வளோ காலம் கட்சிக்காக உழைச்சவண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிற்கும் போது அதிமுக ஓட்டு அவங்களுக்கு போகும், அதை நீங்கள் மறுக்க முடியாது. ஸோ அதுதான் அவங்களுடைய பலம். அப்போ அந்த அரசியலை வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, டிவிக்கு சேர்ந்து கரைச்சிக்க மாட்டாங்க, அதை தனித்து தக்க வைக்க பார்ப்பாங்க. சார், ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டிருக்கேன். பொதுவாக நம்ம அரசியல் பேசும்போதோ ஏதோ பேசும்போதோ ஒன்று சொல்கிறாங்க, ஏடிஎம்கே அப்படின்னாலே அதுக்கு வர ஓட்டுகள் எல்லாமே ஒன்று எம்ஜிஆருக்கு, இல்லை ஜெயலலிதாவுக்கு, இல்லைனா ரெட்டலைக்கு, இதுக்கு தான் வரும், அங்கே நிற்கிற ஆட்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஒரு ஓபிஎஸ் ஒரு தனி மனுஷனாக ஒரு ஐக்கானாக வந்துட்டு டிவிகேக்கு வரும்போது அதே ஏடிஎம்கே இது வந்து ஸ்ப்ளிட் ஆகும், ஓட்ஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகும் அப்படிங்கிறத எப்படி சார் நம்ம பார்த்துக்கிறது? அவர் டிவிகேக்கு வரப்போகுது இல்லை, டிவிகேவோட ஒரு அலையன்ஸ் ஆகி பாஜகவோட ஒரு அலையன்ஸில் இருந்தாங்க. போன முறை வெற்றி வந்து வாக்குகளை பெற்றாங்களா இல்லையா, ஜெயிக்கல, வாக்குகளை பெற்றாங்களா இல்லையா. அதிமுகனுடைய ஓட்டு இன்னொரு கட்சிக்கு போகாதுங்க. ரெட்டையலை அந்த நிர்வாகிகள், அந்த கட்சி தொண்டர்கள், ஆதரவாளர்கள், அவங்களுடைய ஓட்டு வந்து ரெட்டையலைக்கு தான் நிற்கும். ஓகே சார், நம்ம இவ்வளோ நேரம் ஓபிஎஸை பற்றி பேசினோம், கொஞ்சம் டிவிகே பற்றியும் பேசலாம் சார். டிவிகே இன்னும் ஒரு எலெக்ஷனையே வந்து சந்திக்கலை, ஆனால் அதுக்குள்ளவே கட்சி ஆரம்பிச்சதுலேருந்தே பல உள்கட்சி பூசல்கள் வந்துட்டு இருக்கு. அதாவது நிர்வாகக்குழுவில் பெரிய இடத்துல இருக்கவங்கக்குள்ளேயே வந்துட்டு மோதல் அது இதுன்னு சொல்கிறாங்க.
ஈவன் இப்போ பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியை சேர்ந்த அந்த அஜிதா அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா பனையூரில் விஜய் கார் முன்னாடி மறியல் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு போயிடுச்சு. இப்போ தற்கொலை ஏதோ முயற்சி பண்ணியிருக்கதாகவும் தகவல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இதை எப்படி சார் சமாளிக்க போகிறாங்க? கட்சியினுடைய மாவட்ட அமைப்புகளை கூடும் பொழுது தீவிரமாக ஆராய்ந்து முதல்ல விஜய் செஞ்சுருக்க வேண்டியது என்னென்னா, அங்கே வந்துட்டு ஒரு ஒருங்கிணைப்பு குழு போட்டிருக்கணும். போட்டு அங்கே சில நிகழ்ச்சிகள் எல்லாம் போராட்டம், பொதுக்கூட்டம், அந்த கொள்கையை முன்னெடுப்பு கூடிய அந்த மாதிரி செயல்கள், அப்புறம் வந்துட்டு இந்த பூத்து கமிட்டி உருவாக்குறது, இதெல்லாம் பண்ணி இருந்துட்டு அதுக்கப்புறம் அதில் சிறப்பாக வேலை செய்கிறவங்க அப்படின்னோம்னா ஒருத்தரை அவர் தேர்ந்தெடுக்கும் போது மற்ற எல்லாம் ஒத்து வருவாங்க. இவர் எடுத்தோடனே மாவட்ட செயலாளர்கள் போட்டார். அது அவங்களோட திறன் என்ன, அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, ஏன்னா எல்லாமே வந்துட்டு புசி ஆனந்த் கொடுத்தது தான். இப்போ புசி ஆனந்த் வந்துட்டு தரல அப்படின்னோம்னா அந்த லிஸ்ட்டு விஜய்க்கு தெரியாது. ஸோ புசி ஆனந்த் தரக்கூடிய நபர்களை பற்றி விஜய்க்கு தெரியாது. அப்போ அது என்ன ஆகும்? ஸ்ட்ராங்காக வேலை செய்கிறவன், வேலை செஞ்சவன், விஜய் மக்கள் இயக்கமாக வேலை செஞ்சவன், அவனுக்கும் இவங்க போட்டவங்களுக்கு விட ஒரு சொல்லுவோம். ஓகே சார், இந்த அஜிதா அதுதான் இப்போ நடக்குது. ஓகே சார், இப்போ இந்த அஜிதா அப்படிங்கிறவங்களுக்கு அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா சார் கட்சிக்குள்ளே? தெரியாது. அதாவது அவங்களுக்கு அப்படி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்து அவங்க வேலை செய்ய தொட்டு தானே அவங்க அந்த அளவுக்கு வராங்க. அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு தெரியும், அது தாண்டி தெரியாது. இப்போது டிவிக்கில் பார்த்தீங்கன்னா அடுத்து இப்போது திருச்சியில் கூட வந்து ஒரு மாவட்ட செயலாளராக கூட நியமனம் ஆக்கப்படாதவர் வந்துட்டு எம்எல்ஏவுக்கு வந்துட்டு ஒரு தட்ட 10 கோடி ரூபா கேட்டார். இந்த மாதிரியான தகவல்கள்லாம் போயிட்டுருக்கு. இது டிவிகேவுக்கு வந்துட்டு இது எந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல சைனை காட்டுது சார்? அதாவது டிவிகே பொறுத்த வரைக்கும் அதான் பலரும் குற்றம் சாட்டுறது மாதிரி அது வந்துட்டு ஒரு அரசியல் கட்சியாக அந்த இடத்துக்கு வரல. அது இன்னும் ஒரு ரசிகர் மன்றமாக தான் இருக்குது. ஸோ இதில்குள்ளே என்ன ஆகிடுது அப்படின்னோம்னா, யார் அதை வந்துட்டு ஆதிக்கத்தை அந்த இடத்த பிடிக்கிறது அப்படின்ற, அது சும்மா ஒரு டிக்கெட்டுக்கு வாங்கி கொடுக்குற ஒரு அமைப்பாக தான் வச்சு இருந்திருக்காது. இப்போ அது கட்சியான ஒன்று என்ன ஆயிடுச்சு அப்படின்னோம்னா, அதில் முன்னிலை பெறணும் அப்படின்னு வரும்போது ஒரு சம்பாதிக்கிறதுக்கான வழியையும் அதில் இருக்கக்கூடிய அந்த பேட் எலிமெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு. ஏன்னா விஜய் இது வந்துட்டு ஒன்றும் ஒரு பெரிய ஒரு பியூரிட்டட்டு பார்ட்டிலாம் ஒன்றும் கிடையாது. விஜய் ஒரு கண்டுகொள்ளாத ஒரு நபர் தான், யாரையும் அதையும் கண்டுகொள்ளாத நபர் தான். எந்த கூட்டத்திலேயாவது இவர் தான் என்னுடைய மாவட்ட செயலாளர், இவர் இவ்வளோ தூரம் இங்கே ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு அறிமுகப்படுத்தியிருக்காரா? பேரை கூட சொல்லலை, இன்று வரைக்கும் சொல்லலை, ஈரோடு வரைக்கும் சொல்லவே இல்லை, புதுச்சேரிலையும் சொல்லவே இல்லை. ஸோ அவர் ஏதோ எனக்காக தான் என்னை சுற்றியாக தான் எல்லாம் இயங்குது அப்படின்ற மாதிரி போகிறாரு. கிரவுண்டில் வந்துட்டு செயல்பட போகிறது அவருடைய கட்சியினர் தான். அது விஜய் அங்கீகரிக்கவே இல்லை. அப்படி அங்கீகரிக்காத போது எப்படி அந்த கட்சியினுடைய யூனிட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு ஒற்றுமை இருக்கும், யார் உண்மையானவங்க, யார் சரியாக வேலை செய்கிறாங்க அப்படின்றது எப்படி விஜய்க்கு தெரியும்? அப்போ என்ன ஆகிடுது? இயல்பாக ஒரு மோதல் வருது. ஏற்கனவே இந்த மோதல்லாம் வந்ததை வந்துட்டு அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் நேரடியாக நீங்களாவது பார்த்து அது தீர்மானித்து வைங்க அப்படின்னு சொன்னோம். அதன்படி தான் விஜய் செஞ்சார். ஆனாலும் அப்படி போட்டவங்கலாம் வந்துட்டு புசி ஆனந்த் வந்துட்டு செலக்ட் பண்ண ஆட்கள் தானே. ஓகே சார், இப்போ டிவிகே தொண்டர்கள் எல்லாம் சமூக வலைதளத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அஜிதா பண்ணுற இந்த ஸ்டிண்ட் எல்லாமே வந்துட்டு அவங்க அண்ணன் வந்து பில்லா ஜெகன் டிஎம்கேல இருக்காப்புல, இதனால தான் இப்படி நடக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதில் நம்ம போகவே வேணாம் தம்பி. அது என்ன அப்படின்னா ஒரே வார்த்தை தான், அரசியல் கட்சி அவங்க எமர்ஜ் ஆகலை, உருவாகலை, உருப்பெறலை அப்படின்னோம்னா இப்படி தான் ஆகும். அதுக்கு மேலே நம்ம என்ன சொல்ல வேண்டியது இருக்குது? இன்றைக்கி அஜிதா பற்றி பேசுவோம், நாளைக்கு யாராவது ஒருத்தரை பற்றி சொல்லுவோம், யாராவது ஒருத்தரை பற்றி பேசிகிட்டே இருப்போம். அது நம்மளோட வேலை இல்லை, என்னுடைய தகுதிக்கு அது தேவையும் இல்லை, அதெல்லாம் பேச மாட்டேன். ஓகே சார், உயர்மட்ட குழுவில் இருக்கிற அதாவது புஷி ஆனந்த் வெர்சஸ் ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த் வெர்சஸ் அர்ஜுன் குமார், இப்படி தான் வந்துட்டு ஒரு எல்லாமே, அதாவது உள்கட்சி பூசல்ங்கிறது தாண்டி உயர்மட்ட குழுவிலே வந்து பூசல் இருந்துகிட்டே இருக்கு. அமைப்பை வந்துட்டு எப்படி கட்டமைக்கணும் அப்படின்ற ஒரு விவரமே தெரியாதவங்க விஜய் கூட இருக்காங்க. விஜய்க்கும் தெரியல, மற்றவர்களுக்கும் தெரியல. நான் வெளியிலேருந்து பேசக்கூடியவன் அமைப்பு செயலாளருடைய முக்கியத்துவத்தை பற்றி நான் பேசியிருக்கிறேன். ஆனால் அவங்க அதை கண்டுக்கிட்டதா தெரியல. அமைப்பு செயலாளர் அப்படின்ற ஒருத்தரை போடணும், போட்டுட்டு அமைப்புகள் எப்படி இருக்குதுன்றதை கண்காணிக்கணும். இப்போ செங்கோட்டையன் போன்ற ஆட்கள், நாஞ்சில் சம்பத் போன்றவர்கள், அவங்களாம் அதை வந்துட்டு செய்யக்கூடியவங்க நல்லா. ஆனால் அதுக்கு வந்துட்டு கட்டுப்பட்டு ரசிகர் மன்றத்தினர் வரணும். அவங்க 2 பேரும் ஏற்றுக்க மாட்டாங்க, எங்களுக்கு தெரியும், நாங்கள் நேற்று வந்து அப்படின்ற மாதிரி போட்டாங்கன்னா அவங்க ஒதுக்கிடுவாங்க. ஸோ இதில் விஜய் தலையிட்டு தான் வந்துட்டு அதை செய்யணும். அது எப்போ இவங்க செய்ய போகிறாங்கன்னு தெரியலை. பேச்சாளர், மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள், பரப்புரை செய்வது, அதற்கான ஒழுங்கமைப்பு, மக்கள் இடையே கொண்டு போகிறது, சின்ன மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசுறது, குரல் எழுப்புறது, போராடுறது, எதுவுமே அது ஒரு கட்சி எப்படி எமர்ஜ் ஆகும்? கண்டிப்பாக சார். ஏன்னா இப்போ பொதுவாக தமிழக அரசியலில் ஒரு கட்சியின் மாவட்ட செயலாளர் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவங்களாக இருப்பாங்க, அதே போல் அமைப்பு செயலாளர்களும். நீங்கள் இதை வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக எதுவும் சொல்லணும்னா, அதாவது இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இதில் இந்த மாதிரி இப்படி ஒரு ஸ்ட்ராங்னஸ் வேணும் அப்படின்னா என்ன சார் சொல்லுவீங்க? அமைப்பு செயலாளரை போடணும், அமைப்புகளை கட்டமைக்கணும், ஒரு கிராமத்திலேருந்து எமர்ஜ் ஆகணும். கிராமத்திலேருந்து ஒன்றியம்,
ஒன்றியத்துலேருந்து மாவட்டம் அப்படின்னு ஒன்று வந்துட்டு மாவட்ட குழு அமைக்கணும். மாவட்ட குழுவில் வந்துட்டு ஒரு ஒத்த கருத்துடையவனை ஒருத்தர் வந்துட்டு மாவட்ட செயலாளராக நியமிக்கணும். அப்புறம் அந்த செயலாளர்கள் எல்லாம் வந்துட்டு பொதுக்குழுக்கு வரணும், பொதுக்குழு உறுப்பினர் ஒருத்தர் வரணும், செயற்குழுக்கு ஒருத்தர் தேர்ந்தெடுக்கணும். இப்படியெல்லாம் பண்ணாங்கன்னா தான் ஒரு கட்சி வந்துட்டு ஸ்டேபிளாக வளரும். இதை இப்போ அப்படி இல்லை. இப்போ ஏதோ ஒரு சூஸ் பண்ணி ஏதோ ஒரு வந்து நிற்கிறாங்க. ரெண்டாவது விஜயனுடைய செயல்பாடுகளும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா அப்படி ஒரு அமைப்பு ஏற்படுத்தி உருவாக்கி ஸ்ட்ரெங்தன் பண்ணி தேர்தலை சந்திக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவருடைய போக்கு இருக்குது. அதனால் இதில் நம்ம வெளியிலேருந்து கருத்து சொல்லிட்டு இருக்கிறதுல எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார்.